சங்கீதம் புஸ்தகம் 115 அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க தேவனை நினைக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஏன் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நினைத்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகையினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நான் மறந்தாலும் அவர் என்னை மறக்கவில்லை. ஆகையினாலே என்னை ஆசீர்வதிக்க போறார். நான் கடந்த நாட்களில் எங்கெல்லாம் நான் இழந்தேனோ, எதெல்லாம் நான் இழந்து போனேனோ, எதற்காகலாம் நான் கலங்கினேனோ, எதற்காக நான் பிரயாசப்பட்டேனோ, எதெல்லாம் நான் ஏமாந்தேனோ, ஆனா இந்த தேவன் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த 115:12 பிரகாரமாக கர்த்தர் உன்னையும் என்னையும் நினைத்திருக்கிறபடினாலே அவர் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் குடும்பத்தாரை போல, ஆரோன் குடும்பத்தாரை போல நம் குடும்பத்தை அப்போஸ்தலிக் இன்டர்நேஷனல் ஊழியத்தினுடைய குடும்பங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னையும் என்னையும் நம்மையும் நினைத்திருக்கிறார். ஆகையினால அவர் ஆசீர்வதிப்பார்.